கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுரை தொடர்கிறது. வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல தங்க வச்சிரு. இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. அப்புறமா ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாங்க ஐயா, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். வண்டியில வந்து கலப்பில இருப்பீங்கம்மா, போய் அப்படி காத்தாட உட்காந்துட்டு வாங்களா? ஐயா, நாங்களும் இந்த கோயிலை சுத்தி பார்க்கலாங்களா? என்னம்மா இது, தாராளமா போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வாங்க. எல்லாரையும் கூட்டு போய் கோயிலை சுத்தி காமிச்சிட்டு வா. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க எல்லாம் வேலையா இருக்கீங்க, நாங்களே போய் பாத்துக்கிறோம் ஐயா. என்னம்மா நீங்க எங்களையும் எங்க ஊரை நம்பி வந்திருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிற வரைக்கும் நாங்க தானே எல்லா வேலையும் செய்யணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்களும் எத்தனையோ ஊருக்கு பாடுறதுக்கு போயிருக்கோம். பாட வாங்கன்னு முன்பண குடுக்கறதோட சரி, போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு யாரும் இவ்வளவு அக்கறையா கேட்க மாட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நாங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா நீங்களும் இந்த ஊர் மக்களும் நாங்க கேக்குறதுக்கு முன்னாடியே எங்களையும் மதிச்சு இவ்வளவு அக்கறையா செய்யும் போது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. என்னம்மா நீங்க, நாங்களே எங்க ஊரார்களும் அப்படி என்ன செஞ்சு விட்டோம்? எதிரியா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்து விட்டா அவங்கள மதிச்சு சந்தோஷமா வரவேற்கிறதா நம்ம பண்பாடு. எவ்வளவு பெரிய பாடகி நீங்க, உங்க பாட்டுக்கு இந்த ஊரே அடிமைப்பட்டு கிடக்கு. உங்களுக்கு செய்யறதுல என்னமா இருக்கு? உங்களை பத்தி எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். நேர்ல பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்குதுங்க ஐயா. எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. தப்பா இருந்தா நேரடியா சொல்லுங்க, நல்ல விஷயமா இருந்தா மறைமுகமா சொல்லுங்க. தப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே நாங்க சொல்றதுக்கு. பால் என்ன நிறம்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? வெள்ளைன்னு தானே சொல்லணும். என்னம்மா நீ? அப்படி இல்லைங்கய்யா, நான் வேணா இந்த ஊருக்கு இப்பதான் பாட வந்திருக்கலாம். ஆனா எங்க அம்மா இந்த ஊர்ல பல திருவிழால பாடி இருக்கு. உங்க அம்மா பேர் என்னம்மா? பிரபல கிராமிய பாடகி சகுந்தலா தான் எங்க அம்மாங்கய்யா. அவங்களும் உங்க கையால வாங்கின மெடல்களையும் பதக்கங்களையும் வீடு முழுக்க குவிச்சிருக்காங்க ஐயா. உங்களை பத்தி எங்க அம்மா பல முறை சொல்லியிருக்காங்க ஐயா. ஆனா எனக்கு தான் உங்க கையால மெடல் வாங்குற பாக்கியம் இதுவரை கிடைக்காம போயிருச்சு. இந்த திருவிழாவுல அந்த கனவு நிறைவேற போறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. எனக்கு இம்புட்டு நாளா சகுந்தலாவோட மகான்னு தெரியாம போச்சே. நீயும் அம்மா மாதிரி நல்ல பேரை சம்பாரிச்சிருக்காமா. இன்னும் இதை விட பெரிய பேரா வாங்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் ஆசீர்வாதம். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நீ பாடுறதுல மட்டும் பேரை சம்பாதிக்கல, குணத்திலையும் சம்பாதிச்சிருக்கிற. உங்க அம்மா உனக்கு நல்ல குரலை மட்டும் கொடுக்கல, நல்லா வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. என்ன வெயில நின்னுகிட்டு? ஏமா, கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. வெளியே விடு. ஏன்யா அவங்கள தனியா பண்ண வீட்டுல தங்க வைக்கிறீங்க? நம்ம வீட்லயே தங்க வைக்கலாம்ல. நான் அவங்கள தனியா தங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் கலைஞர்கள். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டத்துல எல்லாரும் கூட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு சுதந்திரமா இருக்க முடியுமா? தனியா இருந்தா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதுக்குதான். அது சரிதாயா. துரப்பாண்டி சொல்லுங்க. திருவிழாக்கு என்னென்ன வேலை இருக்கா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு விடுன. சரிங்க சரிங்க. அப்புறம் இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிடுங்க. நீங்களாம் எதுக்குங்க நின்னுக்கிட்டு? திருவிழால அங்க காணாம ஓடி போயிடாதுங்க. போங்க போங்க, வீட்டு போங்க. நடப்பா.